அனைவருக்குமே வணக்கம். SBI உடைய எஜுகேஷன் லோன் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வேணும்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அதாவது என்னென்னா கிராஜுவேஷனுக்கு, இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு, இல்லைனா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணணும், இல்லைனா நீங்கள் அப்ராடில் போயிட்டு படிக்கலாம்னு இருக்கீங்க, அதாவது என்னென்னா ஃபாரினில் போயிட்டு படிக்கலாம்னு இருக்கீங்க, அதுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுதுன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ இந்த வீடியோவில் எஜுகேஷன் லோன் ரிலேட்டட் உங்களுடைய நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் SBI உடைய என்னென்ன எஜுகேஷன் லோன்லாம் இருக்குது, தென் உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், அந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது, தென் இந்த லோனுக்கு நீங்கள் ஏதாச்சும் அடகு வைக்கிற மாதிரி இருக்குமா, அதாவது என்னென்னா ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி அந்த வீடு ஏதாச்சும் அடகு வைக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான முக்கியமான வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ என்னென்னா பேசிக்காக SBIயில் ஏகப்பட்ட எஜுகேஷன் லோன் ஸ்கீம் இருக்குது. ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்கீம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு SBI ஸ்டூடெண்ட் லோன் ஸ்கீமு, ரெண்டாவது SBI ஸ்காலர் லோன் ஸ்கீமு, மூணாவது SBI ஸ்டடி அப்ராட் ஸ்கீமு, நாலாவது ஸ்கில் லோனு, அஞ்சாவது டேக் ஓவர் எஜுகேஷன் லோனு. ஆனால் இந்த வீடியோவில் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 எஜுகேஷன் லோன் தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா அது மூலியமாக தான் நிறைய பேர் லோன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த ஸ்டூடெண்ட் லோன், ஸ்காலர் லோன், தென் ஸ்டடி அப்ராட் லோன் இதை பற்றி தான் நான் மெயினாக கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுது, அதாவது என்னென்னா உங்களுக்கு எது மாதிரியான எஜுகேஷன் லோன் வேணும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க, மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய கிராஜுவேஷனுக்காக எஜுகேஷன் லோன் தேவைப்படுதா, இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு தேவைப்படுது, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ண போகிறீங்க, வெக்கேஷனல் கோர்ஸ், அதாவது என்னென்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுதா, இல்லைனா உங்களுக்கு அப்ராடு ஃபாரினில் போயிட்டு படிக்கணும் அதுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுதா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய SBI உடைய அந்த பர்டிகுலர் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த லோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த SBI ஸ்டூடெண்ட் லோன் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இது SBI உடைய ரொம்பவே காமனான லோன் ஸ்கீமு. இந்த லோன் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சனுக்கு இந்தியாவில் தான் படிக்கணும் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக, அப்போ இந்த எஜுகேஷன் லோன் தருவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த லோன் தருவாங்கன்னா, இப்போது அந்த UGC, AICTE கவர்மெண்ட் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி காலேஜெலாம் இருக்கும், அதில் கிராஜுவேஷன் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், இல்லைனா அந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும், அதாவது என்னென்னா இந்த IIT IIMல டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும், இல்லைனா மற்ற நிறைய டிப்ளமோ கோர்ஸ்லாம் இருக்குது, இல்லைனா அந்த ஜாப் ஓரியன்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும், டிகிரி பண்ணணும், இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அந்த டீச்சிங் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது, நர்சிங் கோர்ஸ்லாம் இருக்குது, அது பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த லோன் தருவாங்க. ஸோ இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த லோனில் இவங்க நிறைய எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா அந்த காலேஜ் ஃபீஸு, அதை நம்ம டியூஷன் ஃபீஸ்னு கூட சொல்லுவோம், ஹாஸ்டல் ஃபீஸு, தென் அந்த எக்ஸாமு, லைப்ரரி, லேப் ஃபீஸு, தென் அந்த புக்ஸ் வாங்குறதுக்கு செலவு இருக்குது, யூனிஃபார்மு, எக்யூப்மெண்ட்ஸு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செலவு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய செலவை இந்த லோனில் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்பென்ஸில் இவங்க கவர் பண்ணுறாங்க அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும், அதாவது என்னென்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய கோர்ஸில் அதில் அந்த டென்டல் கோர்ஸுமே வரும். ஸோ அதுக்கு NIRF உடைய அந்த ரேங்க் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற டாப் 100 இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். மற்ற எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களுக்கு 30 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு மெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா அந்த MBBS, MD, MS இது மாதிரியான கோர்ஸ்லாம் பண்ணணும்னா, ஸோ அதுக்கு NIRF உடைய ரேங்க்ல இருக்கிற அந்த டாப் 100 இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களுக்கு 75 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். மற்ற எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். தென் இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணுமோ அந்த லோன் அமௌண்ட்டோடைய 95% இவங்க கவர் பண்ணிடுவாங்க. அதாவது என்னென்னா அதோடைய 95% உங்களுக்கு லோனை தந்துடுவாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 5%, அந்த 5% மார்ஜினை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த மார்ஜினுக்குமே சில கண்டிஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் லோன் வேணும்னா எந்த விதமான மார்ஜின் தேவையில்லை, நீங்கள் எந்த விதமான மார்ஜின்லாம் போடவே தேவையில்லை. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு 4 லட்சத்துக்கு மேலே லோன் தேவைப்படுதுன்னா அப்போ 5% மார்ஜின் தேவைப்படுது. ஸோ அந்த 5% மார்ஜினை நீங்கள் உங்கள் சைடில் இருந்து போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இப்போ இந்த லோனுக்கு நான் ஏதாச்சும் அடகு வைக்கிற மாதிரி இருக்குமா, அந்த கொலாட்ரல் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு 7.5 லட்சம் வரைக்கும் லோன் வேணும்னா எந்த விதமான கொலாட்ரல் தேவைப்படாது. ஆனால் உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைனா அந்த கார்டியன் கோபாரராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் 7.5 லட்சத்துக்கு மேலே லோன் எடுக்க போகிறீங்கன்னா அப்போ கொலாட்ரல் தேவை. தென் இதுலேயுமே உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் கோபாரராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் கொலாட்ரலாக யூஸ் பண்ணலாம்னா,
உங்களுடைய அந்த வீட்டோடைய பேப்பர்ஸு இல்லைனா லேண்டோடைய பேப்பர்ஸு இல்லைனா அந்த கவர்மெண்ட் பாண்டு எல்ஐசி பாலிசி அதை நீங்கள் ஆஸ் அ கொலாட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த லோனில் உங்ககிட்ட எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 20 லட்சம் வரைக்கும் லோன் எடுக்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீலாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் சப்போஸ் நீங்கள் 20 லட்சத்துக்கு மேலே வந்து லோன் எடுக்க போகிறீங்கன்னா தென் 10,000 ரூபா ப்ளஸ் டாக்ஸஸ் உங்ககிட்ட ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரெண்டாவது லோன் என்னன்னா SBI ஸ்காலர் லோன். இப்போ இந்த லோன் யாருக்கெல்லாம் வந்து தருவாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து இந்தியாவுடைய அந்த டாப் இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி ஐஎம் என்ஐடி இது மாதிரியான டாப் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா அந்த கிராஜுவேஷனு போஸ்ட் கிராஜுவேஷனு இல்லைனா என்ட்ரன்ஸ் மூலியமாக டிப்ளமோ கோர்ஸ் இது எல்லாமே பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த லோன் வந்து தருவாங்க. ஸோ இந்த லோன் பொறுத்த வரைக்கும் இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். இப்போது இந்த லோனில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட SBIயோடைய அந்த ஸ்டூடெண்ட் லோனில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, சேம் அதே எக்ஸ்பென்ஸ்மே இந்த லோன்லையுமே கவர் பண்ணுவாங்க. அது போக இன்னுமே நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கலாம் அந்த லோன் அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய அந்த ரெக்கக்னைஸ்டு அந்த அங்கீகார பெற்ற காலேஜ் இன்ஸ்டிடியூஷனை நிறையா ரேங்க்ல வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய கேட்டகரியில் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா AA, A, B, C இது மாதிரியான 4 கேட்டகரி இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த AA கேட்டகரியில் இருக்கிற காலேஜில் படிக்கணும், அதுக்கு வந்து லோன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். தென் அந்த A கேட்டகரியில் இருக்கிற காலேஜுக்கு 40 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். தென் அந்த B கேட்டகரிக்கு 30 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். தென் அந்த C கேட்டகரிக்கு 7.5 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்ககிட்ட எந்த விதமான செக்யூரிட்டி கேட்க மாட்டாங்க, அதாவது என்னன்னா எந்த விதமான கொலாட்ரல் கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய பேரண்ட் இல்லைனா கார்டியன் வந்து ஆஸ் அ கோபாரராக இருக்கிற மாதிரி வரும். இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு நீடு பேஸ்டு லோன் வேணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த AA இல்லைனா A, B இந்த கேட்டகரியில் சப்போஸ் உங்களுக்கு நீடு பேஸ்டு லோன் வேணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 60 லட்சம் 70 80 இது மாதிரியான நீடு பேஸ்டு லோன் வேணும்னா, லேக்ஸில் சொல்லிட்டு இருக்கேன், இல்லைனா அந்த C கேட்டகரியில் 1 கோடி ரூபாய்க்கு லோன் வேணும்னா, அந்த நீடு பேஸ்டு லோன் வேணும்னா அப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி கேட்பாங்க, அதாவது என்னன்னா கொலாட்ரல் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னன்னா உங்களுக்கு 100% ஃபைனான்சிங் கிடைச்சிடும். அதாவது என்னன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு லோனாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான மார்ஜின்லாம் போடவே தேவையில்லை, எந்த விதமான மார்ஜின் தேவையே இல்லை. தென் இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்ககிட்ட எந்த விதமான அந்த ப்ராசஸிங் ஃபீல வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் மூணாவது லோன் என்னன்னா SBI குளோபல் அட்வான்டேஜ் லோனு. இந்த லோன் யாருக்கெல்லாம் வந்து தருவாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து ஃபாரின்ல அப்ராட்ல போயிட்டு படிக்கணும்னா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி யூகேல தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அதனால UK தென் யூரோப்பு ஆஸ்திரேலியா கனடா US இது மாதிரி இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்ராடில் ஃபாரினில் போயிட்டு படிக்கணும்னா அவங்களுக்கு இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோன் பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. காலேஜ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, தென் அந்த எக்ஸாமு, லேபு, லைப்ரரி ஃபீஸு, தென் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும். இப்போது சப்போஸ் உங்களுக்கு அப்ராடில் போயிட்டு படிக்கணும்னா நீங்கள் அப்ராடு வந்து போகிற மாதிரி இருக்கும், அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எல்லா எக்ஸ்பென்ஸுமே இவங்க கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு புக்ஸ்லாம் வாங்கணும், நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும், அங்கே ஸ்டே பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுமே கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது மூலியமாக எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கலாம்னா, அதாவது என்னென்னா எவ்வளோ லோன் வந்து கிடைக்கலாம்னா 7.5 லட்சத்திலிருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் எஜுகேஷன் லோன் கிடைக்கலாம். தென் இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 15% மார்ஜின் தேவை. அதாவது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து தேவைப்படுதோ, அதாவது என்னென்னா ஃபாரினில் போனதுக்கப்புறம் அந்த மொத்த அந்த எஜுகேஷனுடைய செலவு இருக்கு இல்லையா, அதோடைய 85% உங்களுக்கு லோனாக வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 15% நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 15% மார்ஜின் வந்து தேவை. தென் இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிப்பாக வந்து கொலாட்ரல் தேவைப்படுது. அதுலேயுமே அந்த டேஞ்சிபிள் கொலாட்ரல் வந்து தேவைப்படுது. அது என்னது அதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த லோன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய வீட்டோடைய பேப்பர் இல்லைன்னா லேண்டோடைய பேப்பர் வந்து அடகு வைக்கிற மாதிரி வரலாம். இந்த லோனோடைய ப்ராசஸிங் ஃபீ பற்றி சொல்ல போனோம்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு இவங்க 10,000 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயை சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பார்க்கலாம். இப்போது நான் உங்ககிட்ட இந்த 3 லோன் ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, 3லையுமே 8.15% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து போடுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா RBI தான் டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் RBI வந்து அந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்மே இன்க்ரீஸ் ஆயிரும். சப்போஸ் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்மே கம்மியாயிரும். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பேங்க்ல இந்த லோனை எடுக்கும் போதே அவங்க கிட்ட கேளுங்க.
அவங்க உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் எப்படி வந்து கிடைக்கும், அந்த லோன் அமௌண்ட்டை எப்படி வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க, தென் அந்த லோனுடைய டியூரேஷன் என்னது, அந்த லோன் அமௌண்ட்டை எப்படி நீங்கள் ரீபே பண்ணுவீங்க, அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு காலேஜில் 2 வருஷம் பிஜி கோர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுடைய லோன் வந்து சேங்ஷன் ஆகிடுச்சுன்னா இப்போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காலேஜோடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரை கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் செமஸ்டர் போகும்போது அந்த செகண்ட் செமஸ்டர் ஃபீஸை பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜோடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபீஸை வந்து காலேஜுக்கிட்ட பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் டைம் கிடைக்கும் ஜாப் ஃபைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணும்னா ஜாபை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த 1 இயர் டைம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மாரிட்டோரியம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரிட்டோரியம் பீரியடில் அதாவது என்னென்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த 1 இயர் டைம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த 1 இயரில் நீங்கள் எந்த விதமான இஎம்ஐலாம் பே பண்ணவே தேவையில்லை. பேங்க் உங்ககிட்ட எந்த விதமான இஎம்ஐலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமாக அந்த மாரிட்டோரியம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 15 வருஷத்துக்கு டைம் கிடைச்சிருது. அதாவது என்னென்னா நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கு டைம் கிடைச்சிருது. ஸோ அதனால் அந்த 15 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ மூலியமாக அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ரீபே பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, இந்த எஸ்பிஐ ஸ்டடி அப்ராட் லோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மாதம் தான் டைம் கிடைக்கும். ஸோ அந்த 6 மாதத்தில் நீங்கள் வேணும்னா ஜாபை ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ரீபேமெண்ட் அந்த லோன் ரீபேமெண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். தென் அதில் என்னென்னா உங்களுக்கு 15 வருஷத்துக்கு டைம் கிடைக்குது. ஸோ அதனால் அந்த 15 வருஷத்தில் நீங்கள் இஎம்ஐ மூலியமாக அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ரீபே பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணும்போது அந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம் ப்ளஸ் அந்த மாரிட்டோரியம் பீரியட் அந்த டியூரேஷன், ஸோ அந்த ரெண்டுலேயுமே என்னென்னா இவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த மாரிட்டோரியம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லோன் ரீபேமெண்ட் டைம் இருக்கும் இல்லையா, அதில் இவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. லாஸ்ட்டாக கவர்மெண்ட்டோடைய எஜுகேஷன் லோன் சப்சிடி ஸ்கீம் இருக்குது. அது மூலியமாக மாரிட்டோரியம் பீரியடில் போடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து வேவ் ஆஃப் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த சப்சிடியை யூஸ் பண்ண முடியும்னா, யாருக்கெல்லாம் இந்த சப்சிடி இருக்குன்னா, யாரோடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தேன் 4.5 lakhs இருக்கோ அவங்க இந்த சப்சிடியை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயே இந்த சப்சிடியை எஸ்பிஐ குளோபல் அட்வான்டேஜ் லோன் ஸ்கீமில் யூஸ் பண்ண முடியாது. அந்த லோன் ஸ்கீமுக்கு இந்த சப்சிடி கிடையாது. ஸோ எஸ்பிஐயோடைய இந்த 3 எஜுகேஷன் லோன் ஸ்கீம் பற்றி நம்ம நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கோசம் நச்சம் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட இந்த 3 எஜுகேஷன் லோன் ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, அதில் சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்கீமில் ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ்பிஐயோடைய இன்னுமே நிறையா எஜுகேஷன் லோன் ஸ்கீம்லாம் இருக்குது. அதாவது என்னன்னா எஸ்பிஐ ஸ்கில் லோன் ஸ்கீம் இருக்குது, தென் எஸ்பிஐ டேக் ஓவர் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் இருக்குது. அதுலேயுமே சப்போஸ் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அமுலோடைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.